அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 26வது பாடல். அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் பாதுகை தீட்சை பெற பாடியது. அணித்துங்கார் முகம் வீசிட மாசரு துவல் பஞ்சானன்ன தடாகம் விடாமட அனத்தின் தூவி குலாவிய சீரடி மடமானார் அருகன் போல் ஒளி வீசிய மாமர கதப்பை பூமணி வான்முலை மேல்முகம் அழுத்தும் பாவியை ஆவியிடேறிட நெறி பாராய் வினை சண்டாளனை வீணனை நீல் நிதி தனை கண்டானவமானனை மூடனை விடக்கண்பாய் நுகர்பாழனை ஓன் மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக விகாரணை அறத்தின் பால் ஒழுகாத மூதேவியை பிடித்தும் பாதகி நீ தரணானருள் பெறுவேனோ முனை சங்கோலிடு நீல மகாததி அடை தஞ்சாத ராவணன் நீல் பல மூடி கண்டன்று ஓர் கணைக்கேவும் ராகவன் மருகோனே முளைக்கும் சீத நிலா ஒடராவிரி திரை கங்கா நதி தாதகி கூவிலம் முடிக்கும் சேகர பேரருளாளர் வரு முருகோனே தினை செங்கானக வேடுவர் ஆனவர் திகை தந்தோ எனவே கனியாகிய திரள் கந்தாவள்ளி நாயகி காமுறும் எழில் வேலா சிறக்கும் தாமரை ஓடையில் மேடையில் சிறக்கும் சூழ்வளை பால்மணி வீசிய திருச்செந்தூர் வரு சேவகனேஸ்வரர் பெருமாளே விழித்துன் பாதகை நீ தரணானருள் பெறுவேனோ திருச்செந்தூர் வரு சேவகனேஸ்வரர் பெருமாளே. இப்பாடலின் பொருளை பார்ப்போம். போருக்கு உரிய சங்குகள் ஓவென்று ஒலித்துக் கொண்டிருக்கும் நீல நிறம் பொருந்திய பெரிய சமுத்திரத்தில் அணை கட்டி பகைவர்களுக்கு அஞ்சாத ராவணனது மணி மகுடத்தை தரித்தியுள்ள பல தலைகளும் அறுத்து வீரரான ஒரே ஒரு கணையை ஏவிய ரகுவீரராகிய ஸ்ரீ ராமபிரானது மருமகராகி எழுந்தருளியவரே, பார்க்கடலில் தோன்றிய குளிர்ந்த பிறை சந்திரனையும் பாம்பையும் விசாலமான அலைகளை உடைய கங்கா நதியையும் ஆத்தி மலரையும் வில்வத்தையும் தரித்து கொண்டுள்ள ஜடா மகுடத்தை உடைய சிவபெருமானது பெரும் கருணையால் உலகம் உய்யும் பொருட்டு அவதரித்த முருகப்பெருமானே, திணைப்பயிர் விளையும் செழுமையான கானகத்தில் வசிக்கும் நம்பிராஜன் முதலிய வேடுவர்கள் புதிதாக தோன்றியிருந்த இளம் வேங்கை மரத்தை பார்த்து இது ஏது என்று திகைப்புற்று ஐயோ இதற்கு என்ன செய்வோம் என்று கூறும்படி அம்மரமாகி நின்ற வல்லபமுடைய கந்தமூர்த்தியே, வள்ளி நாயகியார் அன்புறும் கட்டழகிற் சிறந்த வேலாயுத பெருமானே, மலர்களுள் சிறந்த தாமரை ஓடைகளிலும் நல்ல நிறம் பொருந்திய சினை சங்குகள் பால் போன்ற வெண்ணிற முத்துக்களை கொழிக்கும் கடற்கரையில் விளங்கும் திருச்செந்தூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள வீரரே, மிகவும் மென்மையான அனிச்ச மலரும் பஞ்சும் அன்னப்பறவையின் மெல்லிய இறகும் மிருதுவாக இருக்கும் பதங்களை உடையவதும் அழகிய மானை போன்ற மகளிரது மரகதமணி பொன்னாபரணங்கள் அணிந்துள்ள ஸ்தனபாரங்களின் மீது முகத்தை ஆசையுடன் வைத்து அழியும் பாவியினுடைய ஆன்மா ஈடேறுகின்ற நன்னெறி ஆராய்ந்து பார்க்காது தீய காரியங்களை புரியும் சண்டாளனும் வீண் காரியங்களையும் புரியும் செல்வமுடையவர்கள் கண்டு அகங்கரிக்கும் மூடனும் மாமிசத்தை அன்பாக உண்ணும் பாழனும் தேவரீரது ஒப்பற்ற மொழியாகிய ஷடக்ஷர மந்திரத்தை அன்புடன்
உச்சரிக்காதவனும் சாஸ்திர விரோத செயல்களை செய்பவனும் தர்ம செயலில் நின்று ஒழுகாதவனாயிருந்த மூதேவியுமாகிய அடியேனை தேவரீர் திரு அருட்பெருக்கம் உடையவராயிருப்பதால் வலிய அழைத்து தமது திருவடியில் அணிந்துள்ள பாதுகைகளை என் முடிமீது சூட்ட அடியேன் அந்த அனுக்கிரகத்தை பெறுவேனோ? சேது பந்தனம் புரிந்து ராவணனை வதம் செய்த ரகுவீரது மருகரே, மதி நதி பாம்பு ஆத்தி வில்வம் இவைகளை முடிக்குள் சூட்டிய சிவமூர்த்தியின் புதல்வரே, வேடுவர் அஞ்ச வேங்கை மரமாகிய கந்தப் பெருமானே, செந்திலம்பதியில் வாழும் பெருமானே, மாதர் ஆசையால் மயங்கும் பாவியையும் வினை சண்டாளனும் செல்வ செருக்குமுடைய மூடனும் புலால் உண்ணும் பாழனும் மோக விகாரனும் அறநெறியில் ஒழுகாத மூதேவியுமாகிய அடியேனை அழைத்து உமது பாதுகையை தர அடியேன் அருளை பெற வேண்டும் என வேண்டிப் பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் கீழ்மைத்தனம் போய் மேன்மை அடைய முருகப்பெருமானின் திருவடிகளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.